நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயருக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்தியாவிலும் உலகத்தின் பல நாடுகளிலும் இருந்து நீங்கள் இன்றைக்கு இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். கண்டிப்பாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நான் பெற்றோருக்காக விசேஷமாய் குடும்பத்தின் தலைவர்களுக்காக நான் இன்றைக்கு ஜெபிக்க வேண்டும் என்று ஏவப்படுகிறேன். ஆகவே ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இருந்தால் வேகமாய் ஒரு 2 பேரையாவது நீங்கள் அழைத்து இந்த லிங்கை அனுப்பி இதில் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் என்று அவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அன்பாய் கேட்கிறேன். இல்லை என்றால் இதை பின்னதாக யூடியூப்லேயே அப்லோட் பண்ணும் பொழுது இல்லையென்றால் பின்னதாக இதை யூடியூப்ல அப்லோட் பண்ணுகிற போது அந்த வீடியோவை உங்கள் உறவினர்களுக்கு எல்லாம் அனுப்பி கொடுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி சொல்லுங்கள். அநேக ஜனங்கள் நமக்கு ஜெபத்திற்காய் எழுப்ப வேண்டும். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த அடுத்த தலைமுறையினருக்கான இந்த ஜெபத்திற்கு நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் பல நாடுகளிலும் இருந்து உடைய பிள்ளைகள் இந்த இணைப்பில் இணைந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் எல்லாரையும் இந்த நாளிலே ஜெபத்திற்குள் கொண்டு வாங்கப்பா. அவர்களை ஜெப ஆவியினால நிரப்புங்கப்பா. இந்த அடுத்த தலைமுறையினருக்காக நாங்கள் ஜெபிக்கிற இன்றைய ஜெபத்தில் உடைய திவ்ய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் பாரத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரே உங்களுடைய பாதங்களை பற்றி பிடித்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே பதில் தருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். தெய்வதாயும் இரக்கமும் தாங்கி நடத்தட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனை நாம் துதித்து ஒரு பாடலை பாடி இந்த ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். தேவன் நல்லவர், அவருக்கு மகிமை செலுத்தும்படி நீங்கள் எல்லாரும் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் ஒரு பாடலை பாடலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. என்னோட இணைந்து கர்த்தர் நாம் மகிமைக்காக எல்லா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரர் அவர் ஒருவர் மாத்திரமே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டாரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியம் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியம் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும்
உயர்த்துகிற எல்லா ஜனத்தையும் தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்துவதில்லை. அவர்களையும் தேவன் உயர்த்துவார். ஆகவே இன்றைக்கு விசேஷமாய் குடும்பத்திற்காய், பெற்றோருக்காய் ஜெபிக்கும்படி நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் இந்த 1 மணி நேரமும் இந்த இடத்தை விட்டு அசையாதபடி ஜெபத்தில் இணைந்திருங்கள். ஒருவேளை கார் டிரைவிங்களோ வேறு ஏதாவது செய்து கொண்டு நீங்கள் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருந்தாலும் உங்கள் கவனம் கருத்தோடு கூட இந்த ஜெபத்திலே இருக்கட்டும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தரப்போகிறார். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாய் ஒரு சங்கீதத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 106 1-5 வரை. அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? நியாயத்தை கைக்கொள்கிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோடே மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய இரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். ஒரு அற்புதமான சங்கீதம். இந்த 105, 106, 107 இந்த சங்கீதங்கள் எல்லாம் இஸ்ரவேலரை ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்று சொல்லுகிற சங்கீதங்கள். இதிலே இஸ்ரவேலருடைய பலவீனங்கள், குறைவுகள், அவர்களுடைய வாழ்க்கையின் பாவங்கள் இவைகளெல்லாம் பதிவிடப்பட்டிருக்கிறது. நாம் கடந்த வாரத்தில் தியானித்தபடி 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவன் எந்த சூழ்நிலை மீதும் அவர்களுடைய குறைவுகள் நிமித்தம் அவர்களை கைவிடவே இல்லை. கர்த்தர் அன்புள்ளவராய், கிருபை உள்ளவராய் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாகவே இருக்கிறார். சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்தை துவங்கும் பொழுது சொல்லுகிற வசனத்தை திரும்பவும் வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 2. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி. முதல் வசனம் சொல்கிறது கர்த்தர் நல்லவர் என்று. நல்லவர் என்ன செய்வார்? நன்மைகளை மாத்திரம் செய்வார், தீமைகளை செய்ய மாட்டார். நீங்கள் கேட்கலாம், என் வீட்டில் இப்படியான தீமையான காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதே, கர்த்தர் ஏன் இதை அனுமதித்தார் என்றால், கர்த்தர் என்றைக்கும் நல்லவராகத்தான் இருக்கிறார். அவர் நன்மைகளைத்தான் செய்வார். ஆனால் தீமைகள் நேரிடும் பொழுது ஆண்டவர் வல்லமையாய் இடைப்படுகிறார். அந்த வல்லமையாய் இடைப்படுவதற்கு தேவ ஜனங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். என் வசனம் சொல்கிறது கர்த்தருடைய வல்லமையான செய்கைகள் எல்லாம் சொல்லி அதை பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? என் அன்பு பெற்றோரே, என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் வல்லமையாய் கிரியை செய்ய போகிறார். நாம் ஜெபிக்க போகிறோம், கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். சங்கீதக்காரனுடைய ஜெபம் பின்னால் வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 4, 5 நீங்கள் எல்லாரும் சேர்த்து என்னோடு இணைந்து வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். 4. கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு, கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோடே மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தார். இந்த வசனம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நன்மை நடக்கிறது. என் வாழ்க்கையில் நன்மை நடக்கவில்லை. உம்முடைய ஜனங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள் நடக்கிறது. என் வாழ்க்கையில் நடக்கவில்லை. சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி நீர் என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். இதுதான் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும், என்னை சந்தித்தருளும். என் வாழ்க்கையை நீங்க சந்திக்கணும் ஆண்டவரே, என்னை நீங்க நினைக்கணும் ஆண்டவரே, என்னை மறக்கக்கூடாது. ஒரே ஒரு இரவு யாக்கோபின் ஜெபம் பெரிய திருப்பத்தை கொண்டு வந்தது. ஒரே ஒரு நாள் அன்னாளின் ஜெபம் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கு நாம் அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள், என்னை நினைத்து சொல்லுங்க, என்னை நினைத்து என்னை சந்தித்தருளும், என்னை நினைத்தருளும், என்னை சந்தித்தருளும். என் வாழ்க்கையில ஒரு சந்திப்பு வரட்டும் ஆண்டவரே, என்னை நினைங்க, என்னை மறந்துடாதீங்க. ஜெபிக்க போகிறோம். தேவன் உங்களை நினைக்க போகிறார், உங்களை சந்திக்க போகிறார். அவருடைய ஜனங்களுக்கு அவர் பாராட்டுகிற இரக்கத்தின்படி உங்களையும் நினைப்பார், உங்களையும் சந்திப்பார். Let's all pray together. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 106:5 படி நாங்கள் சொல்லி நினைக்கிறோம் ஆண்டவரே, அப்பா நீ என்னை நினைத்து என்னை சந்தித்தருளும். 2 முறை அதுல என்னை என்னை என்று போடப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா அப்படியா நாங்கள் தனிப்பட்ட முறையோட ஒவ்வொருத்தராய் ஜெபிக்கிறோம். அப்பா என்னை நினைத்து ஆண்டவர் இந்த மாத வேளையில என்னை நீ சந்தித்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கிருபையின்படி என்னை நினைத்து என்று போடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நீதியோ ஆண்டவரே, எங்களுடைய உண்மையோ அல்ல தகப்பனே, உம்முடைய கிருபையின்படி என்னை நினைத்து என்னை சந்தித்தருளும் என்று போடப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே. அந்த கிருபையின்படி இந்த மாத வேளையில
அப்பா ஒரு முசை எங்களை நினைவு கூறும்படி தகப்பனே உடைய கர்த்தாவை பாதபடியில வந்து நிற்கிறோம், இந்த சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களை நினைத்தர வேண்டுமாய் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நீர் எங்களை நினைக்கும் போது எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. வானமண்டலத்தினுடைய ஆண்டவரே பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரே தேவன் நீர் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில எங்களை நினைத்து எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படி நீங்க இறங்கி வரும்படி கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வான மண்டலங்கள் இயேசுவின் நாமத்தினால எங்களுக்காக திறக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களுமா இறங்குகிறவர்களுமா இருந்து ஜெபங்களை ஏற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. பதில்களை ஆண்டவரே கொண்டு வந்து வருந்தது போல எங்களுக்கு கூட ஆண்டவரே அப்பா ஒரு ஏணி வைக்கப்படட்டும். இந்த மாலை வேளையில அப்பா ஒரு ஏணி வைக்கப்படட்டு. தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களுமா இறங்குகிறவர்களுமா எங்கள் குடும்பத்தில் அந்த ஏணி வைக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களை நினைத்தர வேண்டுமா ஆண்டவரே ஜெபிக்கிறோம் அப்பா. அன்று நெகேமியா ஜெபித்தார் ஆண்டவரே, எனக்கு நன்மை உண்டாகும்படி நினைத்தரன்னு சொல்லும் போது ஆண்டவரே நீங்க நினைத்தீர் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திற்கு நன்மை உண்டாகும்படி, எங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும்படி, எங்களுடைய சந்ததிகளுக்கெல்லாம் நன்மை உண்டாகும்படி தேவன் எங்களை நினைத்தர வேண்டுமாய் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களை சந்தித்தருளும் கர்த்தாவே. சந்திங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்துல யாரெல்லாம் ஆண்டவரே உம்மை சந்திக்காதபடி இருக்கிறார்கள் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில என் தேவனை சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பை நீங்க உருவாக்கி கொடுக்க வேண்டுமா ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிற சகல காரியங்களிலும் ஆண்டவரே நீங்க நேர்த்தியாய் செய்கிற தேவன், செம்மையாய் செய்கிற தேவன், அதனதன் காரியத்தை அதனதன் காலத்துல செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த வேலையை நீங்க இறங்கி வந்து எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒரு காரியத்தை செய்யுங்கப்பா. சந்தி தர வேண்டுமாய் தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாம் தாறுமாறா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா சோதரிக்கிற என் தேவன் இறங்கி வந்து எங்க பிள்ளைகள் எல்லாம் அப்பா சந்திக்க வேண்டுமா, நிதி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையினால இருதயம் ஸ்திரப்படுவதாக ஆண்டவரே. அந்த கிருபை இறங்கும் போது எங்களை நினைத்து எங்கள் இருதயத்தை எல்லாம் ஸ்திரப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. இந்த வேளையில இறங்கி வந்து எங்களை நினைத்து ஆண்டவரே எங்களை சந்தித்து ஆண்டவரே எங்களை ஸ்திரப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று தாழ்வு சொன்னது போல எங்கள் குடும்பங்களை நன்மைகள் தொடரட்டும் ஆண்டவரே. கிருபைகளை தொடர வேண்டுமாய் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறப்பா. என் அடைக்கலம் நீர், எங்கள் கண்மலை நீர், என்னுடைய கோட்டை நீர் என்று சொன்னது போல தேவன் எங்களை நினைக்கும் போது நீர் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறீரப்பா, கோட்டையா இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கண்மலையா இருக்கிறீர் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியா என் தேவன் எங்களை நினைத்து ஆண்டவரே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தை நினைத்தருளும் என்று சொல்லும் போது ஆண்டவரே தாவீதை நினைத்தீர் ஆண்டவரே. உபத்திரவத்தை எல்லாம் தேவன் நினைத்து ஆண்டவரே சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளவுடன் நீங்கள் தாவீதுக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. அப்படியா ஆண்டவரே தேவன் எங்களை நினைத்து ஆண்டவரே நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் நாங்கள் திருப்பிக் கொள்ளும்படி தேவன் எங்களுக்கு ஒரு அனுகிரகமான வாசலை ஆண்டவர் எங்களுக்கு திறக்க போறதுக்காக எசேக்கியா சென்றவிடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமான வாசலை திறந்து கொடுத்தது போல தேவன் எங்களை நினைத்து கர்த்தாவே எங்களுடைய பிள்ளைகளும் சந்ததிகளும் நாங்கள் செல்லுகிற இடமெல்லாம் எங்களுக்கு அனுகூலமான ஒரு வாசலை திறந்து கொடுக்க போறதுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாத்தையும் வல்லமுள்ள கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை எல்லாம் மக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல சொல்லுங்க பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைக்கிற தேவன். 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அன்னாள் ஜெபிக்கிறாள். அவளுக்கு பெரிய ஒரு நிந்தை. என்ன நிந்தை? பிள்ளை இல்லை. இன்னைக்கு உங்களில் அநேகருக்கு பல நிந்தை. நீங்கள் இன்றைக்கு ஒரு சிலர் ஒரு பிள்ளை இல்லை என்ற நிந்தையோடு கூட இந்த ஜெபத்திலே நீங்கள் கலந்திருக்கலாம். பிள்ளை இருந்தும் நீங்கள் விரும்புகிறது போல பிள்ளைகள் வாழ்க்கை இல்லை என்று ஒரு நிந்தையில் இருக்கலாம். அன்னாள் ஜெபிக்கிறாள், தேவரே உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி என்று ஜெபிக்கிறார். அதே அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார் என்று சொல்லியிருக்கிறது. உங்களை நினைப்பார், தைரியம் கொள்ளுங்கள். அவருடைய ஜனங்களுக்கு அவர் பாராட்டுகிற கிருபையின்படியே உங்களை நினைத்து அவருடைய ரட்சிப்பினால் உங்களை நிச்சயம் சந்திப்பார்.
கர்த்தர் இன்றைக்கு கிரியைகளை துவங்குகிறார். ஹalleluya. தகப்பனே, இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில அந்நாளை போல நிந்தையோடு இருக்கிறார்களோ, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, பிள்ளை இருந்தும் அந்த பிள்ளையின் வாழ்க்கை ஆண்டவரே சுகவீனமாகவும் பலவீனத்தோடும் பாவத்திலும் கட்டுண்டு கிடக்கிறதே என்று எந்த பெற்றோரெல்லாம் வருத்தத்தோடு இருக்கிறார்களோ, மன வளர்ச்சி குறைந்த பிள்ளை நிமித்தம் போராடி கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே மந்தமான பிள்ளைகள் நிமித்தம் துக்கத்தோடு கூட இருக்கிறார்களோ, கீழ்ப்படியாத பிள்ளைகள் நிமித்தம் வேதனையோடு இருக்கிறார்களோ, ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் நினைத்து உங்க ஜனங்களுடைய நிந்தைகளை மாற்றி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் கண்ணீரோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க போவதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரப்பா. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. சில நாட்களுக்கு முன்பு ஒரு தாயார் என்னை சந்திக்க வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், அம்மா, என் குடும்பம் பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு குடும்பம். என் கணவர் ஆண்டவருக்கு நன்றாய் ஊழியம் செய்தார், நானும் ஊழியம் செய்தேன். என் கணவர் மரித்து போனார். எனக்கு 3 பிள்ளைகள். கணவர் மரித்தவுடன் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள், நன்மைக்கு எதுவான மாற்றங்கள் இல்லை. அப்பா ஏன் இறந்தார்? நாம் எல்லாம் ஆண்டவரை நேசித்தோம் தானே, ஏன் கடவுள் அப்பாவை எடுத்தார்? நான் இனிமேல் ஆலயத்திற்கு வரமாட்டேன். ஒரு பிள்ளை ஆலயத்திற்கே வருவதில்லை. ஒரு பிள்ளை தவறான ஒரு அடிக்ஷனிலே மாட்டிக்கொண்டது. ஒரே ஒரு பிள்ளை அது ஏதோ ஆலயத்துக்கு வரும் போகும், அதுவும் தொய்வோடு இருக்கும். தாய் வந்து என்னை கேட்கும் பொழுது எனக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. ஆனால் ஜெபிக்க 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 ஆண்டவர் அந்த 3 பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வந்தார். இன்னைக்கு நம்முடைய ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? ஜெபம். ஆகவேதான் இப்படி இணைந்து ஜெபிக்கிறோம். உங்களை நினைத்தருளுவார், உங்களை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். சரி, இந்த சங்கீதத்திலே இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 6, 7, 8. எங்கள் பிதாக்களோட கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபையின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். இதை சிறுவில் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளையே, சிறுவேலே கேள், உன் தேவனாகி கர்த்தர் ஒருவரே தேவன். நீ உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னார். அன்பு கூறுகிறவர்கள் இந்த வேலைகளை செய்ய மாட்டார்கள். என்ன சொல்கிறார்கள்? பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணி அதிசயங்களை உணராமல் கிருபைகளின் திரட்சியை நினையாமல் கலகம் பண்ணினார்கள். அன்பு கூறுவனுடைய வாழ்க்கை இப்படி இருக்காது. Do you love God? Do you love Jesus? And I ask you, do you love Holy Spirit? If you really love God, உங்க வாழ்க்கை இப்படி இருக்காது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற முரட்டாட்டங்கள், எல்லா துர்க்குணங்கள் இதெல்லாம் விலகினால்தான் கர்த்தர் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே கிரியை செய்வார். இங்கே கர்த்தருடைய அன்பு என்ன செய்தது என்று வாசிக்கிறோம். வசனம் 8. ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். தம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த அன்புதான் அவர்களை அழிக்காதபடிக்கு வனாந்திரத்தில் அவர்களை நடத்தி கொண்டு வந்தது. நாமும் கூட இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். எங்கெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாய் கடந்த நாட்களில் நீங்கள் கலகம் செய்தீர்களோ, பாவம் செய்தீர்களோ, பிள்ளைகளை சொல்கிறீர்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது சோதித்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க போகிறோம். எங்களை மன்னியும் என்று கேட்க போகிறோம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஆண்டவரே, அடுத்த தலைமுறைக்காக ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஏற்படுத்தி கொடுத்த தகப்பனே, ஆண்டவரே, உலகம் முழுவதுமாய் நாங்கள் இணைந்து உடைய பாதத்தை பற்றி பிடித்து ஆண்டவரே, இன்றைக்கு தகப்பனை பெற்றோர்களாக நாங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. நாங்கள் பாவம் செய்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக ராஜா, ஆண்டவரே, இந்த சந்ததிக்கு முன்பாக ராஜா, நாங்கள் பாவம் செய்தோம் ஆண்டவரே. தகப்பனை, எங்களை ஒரு விசை மன்னிங்கப்பா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழவாடிய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுகிறோம் இரக்கம் பெறுவான் என்று சொன்னீரே. ஆண்டவரே, அந்த கல்வாரின் இரக்கத்தை எங்கள்
மேல ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் மத்தியில் நாங்கள் சாட்சியா ஜீவிக்க வேண்டியவர்கள். நாங்கள் எங்கள் சுய முரட்டாட்டத்தினால, ஆண்டவர் பிடிவாத குணத்தினால, அசுத்தமான வாழ்க்கையினால ராஜா பிள்ளைகளுக்கு மாதிரியா இருக்க வேண்டிய பெற்றோர்கள் ஆண்டவரை இன்றைக்கு தகப்பனே சமுதாயத்தில் அசுத்தமான காரியங்களில் ஈடுபட்டு தகப்பனே ராஜா பாவம் செய்திருக்கிற எங்களை கர்த்தர் தயவாய் மன்னிப்பீராக ராஜா, மன்னிப்பீராக ராஜா. 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற தேவன் ஆண்டவரே, எங்கள் மூதாதையுடைய பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் தண்டிக்கப்பட்டு போகிறாங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் அலைந்து திரிகிறாங்கப்பா ஆண்டவரே. ஜெனரேஷனுடைய சாபங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்கள் பெற்றோர் வழியாக ஆண்டவரே, எங்கள் மூதாதையர் வழியாக வந்த எல்லா சாபங்கள் ஆண்டவரே ஒரு ரிகாலாதோ ருபிகரோ ரிமா சந்தராகரபோ ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால எல்லா சாப கட்டுகள் விலகட்டுன்னு சொல்கிறேன், விலகட்டுன்னு சொல்கிறேன். மூதாதையர் மூலமாய் வந்த பாவ பழக்கத்தின் ஆண்டவரே அது ரத்தத்தில் இருக்கிற அந்த பாவ சுபாவங்கள் அப்பா பெற்றோர்களுக்கு வழியாக பிள்ளைகள் வழியாக கடத்தப்படுகிற இந்த பாவ சுபாவங்கள் இன்றைக்கு வேரோடு பிடிக்க முடியாது ஜெபிக்கிறோம், வேரோடு பிடிக்க ஜெபிக்கிறோம் அப்பா. கல்வாரி ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பெற்றோர் வாழ்க்கையிலும் இப்போது கடந்து வரட்டுங்கப்பா. பொல்லாத குடி வெறியின் ஆவிகள் விலகட்டு மாட்டவரே. எல்லா முரட்டு சுபாவங்கள் அப்பா, தகாத உறவுகள் அப்பா, தகாத தொடர்புகள் இன்றைக்கு துண்டிக்கப்படட்டுங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே முன்மாதிரி இருக்க வேண்டிய பெற்றோர்கள் தகப்பனே இன்றைக்கு பலவிதமான தொடர்புகள் இருக்கிற பிள்ளை பெற்றோரை கட்ட சந்திப்பீராக ராஜா, சந்திப்பீராக. ஒரே ஒரு தொடுதல் அப்பா, ஒரே ஒரு தொடுதல் அப்பா. நீங்க அக்கிரமத்தை மீறுதலை மன்னிக்கிற தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு அப்பா, இன்றைக்கு இந்த திறப்பில் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவ உணர்வுகளை எடுத்து போடும்படியாக செபிக்கிறோம் அப்பா. கல்வாரி ரத்தத்தின் அன்பு இப்போது ஊற்றப்படட்டுங்கப்பா, இருதயத்தில் ஊற்றப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒவ்வொரு பெற்றோர் வாழ்க்கையில ஊற்றப்படட்டுங்கப்பா. பிள்ளைகளை நேசிக்கிற பெற்றோராக, மனைவி நேசிக்கிற பெற்றோராக மாற்றப்படும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு தந்தைமார்களுக்காக செபிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு தாய்மார்களுக்காக செபிக்கிறோம் தகப்பனே ராஜா. வாழ்க்கை மாறட்டுங்கப்பா, வாழ்க்கையை தொடுபடியாக செபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் நீங்க அப்பா கிரியை நடப்பீங்க. இந்த கடைசி நாட்களில் பெற்றோராகிய எங்களை கர்த்தர் ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வர முடியாது செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக மக கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் பாவங்களெல்லாம் மன்னித்து தகப்பனே, எங்கள் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து தகப்பனே, எங்கள் மீறலாம் மன்னித்து ராஜா. எங்கள் பெற்றோருக்கு நாங்கள் சாட்சியாக, எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சாட்சியாக ஜீவிக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டினதுக்காக மக கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சகல துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. கர்த்தர் குற்றங்களை மன்னிக்கிறவர், குறைகளை மாற்றி போடுகிறவர். ஒரே ஒரு தீர்மானம், அந்த ஆண்டவரை நேசிக்க துவங்கி விடுங்கள். வேண்டாம் உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் அசுத்தங்கள் வேண்டாம். பெற்றோர் செய்கிற பாவங்கள் பிள்ளைகளை தொடரும். தகப்பன் தாய் செய்கிற பாவங்கள் சந்ததியின் ஜீனுக்குள்ளாக வரும் என்று விசுவாச விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இனிமேல் நாம் பாவத்தை விட்டு பரிசுத்தமாய் வாழுவோம். கர்த்தர் நம்முடைய தலைமுறையை சுத்திகரிப்பார். ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தேவன் நீரே. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தேவன் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலில் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலில் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே.
தாயும் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவும் மாறிடும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவும் மாறிடும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என் நாளுயிரே, இயேசுவே என் நாளுயிரே. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் அன்புள்ளவர், நம்முடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவர். இதே வேத பகுதியிலே இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 12-13. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல், வசனம் சொல்கிறது, அவருடைய வார்த்தையை விசுவாசித்து துதி பாடினார்கள், ஆனாலும் சீக்கிரமாய் கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு காத்திராமல். இங்கே 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவர் செய்த நன்மைகளை மறக்கிற ஒரு தலைமுறை. 2வது, ஆண்டவருடைய ஆலோசனைக்கு காத்திராத தலைமுறை. பெற்றோரை, உங்களை நான் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்கள் தேவனுடைய வழிநடத்துதலுக்காய் ஜெபித்திருக்கிறீர்களா? ஆண்டவருடைய ஆலோசனைக்காய் காத்திருக்கிறீர்களா? நீங்கள் ஜெபிக்கிற தாய் தகப்பன் கர்த்தரோடு பேசுகிறவர்கள், கர்த்தருடைய சத்தம் கேட்கிறவர்கள் என்பது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியுமா? இன்றைக்கு பிள்ளைகளை குறை சொல்லுகிறீர்கள், ஆனால் நீங்கள் இந்த வசனத்தின்படி ஒரு நாள் ஆலயத்துக்கு செல்கிறீர்கள், அடுத்த நாள் ஆலயத்துக்கு செல்வதில்லை. ஒரு நாள் ஜெபிக்கிறீர்கள், அடுத்த நாள் ஜெபிப்பதில்லை. ஒரு நாள் உற்சாகமாக இருக்கிறீர்கள், குடும்ப ஜெபத்தை நடத்துகிறீர்கள், அடுத்த நாள் குடும்ப ஜெபம் இல்லை. இந்த டியூவல் நேச்சர் கர்த்தரதை விரும்பவில்லை. துதிப்பாடுகிறார்கள், ஆனாலும் மறக்கிறார்கள். முக்கியமாய் ஆலோசனைக்கு காத்திரார். நான் சொல்கிறேன், உங்கள் குழந்தை ஒரு சிறிய இன்ஃபண்டாக இருக்கலாம். அந்த வயதிலிருந்தே நீங்கள் தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருக்க வேண்டும். காட், நீங்கள் எனக்கு சொல்லுங்க, உங்கள் மனுஷிய ஞானத்தில் எல்லா காரியங்களையும் செயல்படுத்த துவங்கினால் காரியங்கள் வேறு விதமாய் மாறிவிடும். உங்களுக்கு பொறுமை வேண்டும், உங்களுக்கு சகிப்பு வேண்டும், ஜெப ஆவி வேண்டும். இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, நான் உமக்கு காத்திருக்கிறேன். ஒவ்வொரு பெற்றோரின் முடிவு பிள்ளைகளின் வாழ்க்கையை திருப்புகிறது. நீங்கள் தேவ ஆலோசனைக்கு காத்திருந்து அந்த ஆலோசனையின்படி குடும்பத்தை நடத்தும் பொழுது நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் குடும்பத்தை நடத்துவார். You are going to pray for that. உங்களில் அநேகர் கடவுள் என் குடும்பத்தை குறித்து என்ன பேசுகிறார் என்று பைபிளிலிருந்து கேட்டு அறிந்ததே கிடையாது. இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த நாளிலிருந்தாவது எங்கள் ஆண்டவரே, நான் வேதத்திலிருந்து வழிநடத்துதலை வாங்கி நான் என் குடும்பத்தை நடத்த உதவி செய்யும் என்று ஜெபிக்க போகிறோம். Let's pray. ஹல்லேலூயா. அப்பா, நன்றியோடு துதிக்கிற ராஜா. அப்பா, நன்றி தகப்பனே. பெற்றோராகிய கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா உங்க சமூகத்துல காத்திருக்கிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், அப்பா எங்கள் பிள்ளைகளுக்காய் உங்க சமூகத்துல திறப்புல நிற்கிறவர்களாய் கர்த்தாவே நாங்கள் வாழ வேண்டும் என்று வாஞ்சித்து இன்னைக்கு வந்து நிற்கிறோம்ப்பா. தகப்பனே, எங்கள் குற்றங்கள் குறைகளை தயவாய் மன்னிங்க ராஜா. கர்த்தாவே, இணைப்புல இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா பெற்றோர்களை அப்பா, இதை கேட்கிற காண்கிற கர்த்தாவே, இந்த இணைப்பில் இணைந்து கர்த்தாவே இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற எல்லா பெற்றோர்களையும் அப்பா நாங்கள் ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம்ப்பா, எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. கர்த்தாவே, நாங்கள் செய்த தப்பிதங்கள் கர்த்தாவே அதற்கு தயவாய் எங்களை மன்னிங்க தகப்பனே. அப்பா, நாங்கள் உம்மை தேடாத நாட்களுக்காய் மன்னிங்க, உங்களை துதிக்காத நாட்களுக்காய் எங்களை மன்னிங்க கேட்கிறோம்ப்பா. கர்த்தாவே, உங்க வேதத்தை வாசிக்காத நாட்களுக்காய், உங்க சமூகத்துல கர்த்தாவே எங்கள் குடும்பத்தின் காரியங்களுக்காய் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதபடி கர்த்தாவே எதையோ தேவையடைந்த நாட்களுக்காய் மன்னிங்கப்பா, மன்னிங்க தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் மனம் திரும்பி கர்த்தாவே உங்க சமூகத்துலப்பா உங்களுடைய ஆலோசனைக்கு காத்திருக்கிற கர்த்தாவே தாய் தகப்பனாய் நாங்கள் வாழும்படியாய் அப்பா நீங்களை ஆட்கொள்ளும்படியாய் கேட்கிறோம் ஐயா. ஆலோசனை கர்த்தரே, ஆவியானவரே, ஆவியானவரே அப்பா தகப்பனே, நீங்க ஆலோசனை கர்த்தராய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க நடத்துங்க கேட்கிறோம்.
ஒவ்வொரு பெற்றோரையும் நீங்க நடத்துங்கப்பா. கர்த்தாவே, சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் குடும்பத்தின் ஒவ்வொரு அசைவிலும் ஐயா கர்த்தாவே, தாயும் தகப்பனும் இணைந்து ஜெபித்து கர்த்தாவே காரியங்களை முடிவெடுப்பதற்கு என் தேவன் அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுங்கப்பா, அப்படிப்பட்ட வாஞ்சியை கொடுங்கப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற அப்படிப்பட்ட ஒரு இருதயம் பெற்றோராகிய ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் உண்டாகட்டும் என்று கேட்கிறோம் ஐயா. முதலாவது உங்க சமூகத்தை தரிசிக்கிற ஒரு இருதயம் உண்டாகட்டும் கேட்கிறோம்ப்பா. தகப்பனே, பெற்றோராகிய ஒவ்வொருவரும் கர்த்தாவே பிள்ளைகளுக்காய் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கர்த்தாவே அவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலே அவர்கள் வளர்க்கும்படியாய் அவருடைய எதிர்காலத்தை அப்படியாய் தீர்மானிக்கும் போது உங்க சமூகத்துல காத்திருந்து சித்தத்தை அறிந்து தீர்மானிக்கிற பெற்றோராய் கர்த்தாவே தகப்பனே உங்க சமூகத்துல அதிக நேரம் காத்திருந்து குடும்பத்தின் ரகசியங்களை குடும்பத்தின் காரியங்களை வெளிப்பாடுகளை அறிந்து கொண்டு கர்த்தாவே குடும்பத்தை நடத்துகிற பெற்றோராய் ஒவ்வொரு வரையும் நீர் இந்த நாளில் இருந்து நீர் ஆட்கொண்டு நடத்துங்க ஆவியானவரே. ஆலோசனை கர்த்தராய் இருந்து நடத்துங்க ஆவியானவரே. சுய புத்தியின் மேல் சாயாமல் எல்லாவற்றையும் உங்க சமூகத்துல ஒப்பு கொடுத்து கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை அறிந்து நடத்துகிற குடும்பமாய் அப்பா இதோ வழியில நடவுங்க அந்த சத்தத்தை கேட்கிறவர்களாய் வார்த்தைகளை தியானித்து வார்த்தைகள் மூலமாய் வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல வாஞ்சித்து நடக்கிற பெற்றோராய் மாத்துங்க கேட்கிறோம்ப்பா. இது நிமித்தமாய் குடும்பங்கள்ல ஒரு ஜெயம் எடுத்து வாடுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஜெயம் எடுத்து ஓடுகிற ஒரு வாழ்க்கை அப்பா. பிள்ளைகளின் காரியங்களிலோ கர்த்தாவே குடும்பத்தின் காரியங்களிலோ தொழிலோ வேலையிலோ குடும்பத்தின் எல்லா அசைவிலும் கர்த்தாவே அப்பா சத்துரு உட்புகுதல் இல்லாதபடி ஜெயமாய் ஓடுவதற்கு கற்றுக் கொடுங்க ஆவியானவரே. ஆலோசனை கர்த்தராய் இருந்து நடத்துங்கப்பா. ஆலோசனையில் ஆச்சரியம் உள்ளவராய் செயலில் மகத்துவமானவராய் இந்த நாளில் இருந்து எங்கள் குடும்பங்களில் இடைப்படும்படியாய் அப்படியாய் நீ நடத்தும்படியாய் நாங்கள் கேட்டு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் நடத்த போற பெரிய காரியங்களுக்காய் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ தீர்மானிக்கிற ஒரு நாளை கொடுத்தீரே அதற்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளில் இருந்து அப்படியா எல்லா குடும்பங்களிலும் இயேசுவின் ரத்தத்தை பூசி எல்லா குடும்பங்களிலும் இயேசுவின் நாமத்துல கர்த்தாவே ஜெயத்தை சுதந்தரித்து இந்த விண்ணப்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் அப்படியே நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹalleluya. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ. இந்த சங்கீதத்தில் இஸ்ரவேலரின் பாவங்கள் 35 பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரை வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வசனத்தை தியானித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இவைகளை எல்லாம் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எதற்காக எழுதி வைத்திருக்கிறார்? பின் வரும் சந்ததிக்கு திருஷ்டாந்தமாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அதே செய்திகள் தான் 1 கொரிந்தியர் 10ல் இருக்கு. ஏன் இதை எழுதி வைத்தார்? திருஷ்டாந்தங்களாக, நமக்கெல்லாம் திருஷ்டாந்தங்களாக, உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி நீங்க இப்படிலாம் வாழ்ந்துடாதீங்க, இந்த இஸ்ரவேலரை போல முரட்டாட்டம் பண்ணிடாதீங்க என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சரி, அவர்களுடைய தவறு நம்முடைய ரட்சிப்புக்கு எதுவாய் மாறும். அப்படி என்றால் நடந்ததையெல்லாம் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக நடத்தியிருக்கிறார். நாம் இதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வோம், வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம், பக்தியுள்ள தலைமுறையை உருவாக்குவோம். ஒரு பாடலை ஆண்டவர் நாம மகிமைக்காக பாடலாம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி நன்றி
நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. சிலுவைதனை அனுமதித்தி நன்றி, சிந்தனையை மாற்றினி நன்றி. சிலுவைதனை அனுமதித்தி நன்றி, சிந்தனையை மாற்றினி நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. விசேஷமாக இன்றைக்கு பெற்றோராகிய உங்களுக்கு நல்ல ஒரு ஜெப ஆவியை தேவன் தரும்படி நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணினால் தான் பிள்ளைகளின் வாழ்க்கை மாறும். ஸோ இதில் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 23. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரகத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றார். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றார். ஒரே ஒரு மனுஷன், ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடுகிறார். இப்பொழுது இணைப்பில் இணைந்திருக்கிற பெற்றோரை உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் கணவனாகவோ மனைவியாகவோ இல்லை கணவன் மனைவியாகவோ இணைந்து ஜெபிக்கும் பொழுது மோசே திறப்பில் நின்றது போல நீங்கள் திறப்பிலே நிற்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஜெப ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படும்படி நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு ஜெப ஆவியை ஊற்றப் போகிறார். மன்றாட்டின் ஆவி ஜெபம் பண்ணலாமா? எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். வாயை திறந்து கேளுங்கள், என் மேல் ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே என்று. God will pour out the spirit of prayer. Thank you, Father. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அடுத்த சந்ததிகளுக்காக, தலைமுறைகளுக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் பெற்றோர்களுக்காக இந்த நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. விசேஷமாய் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தின் பெற்றோர்கள் மேல கர்த்தருடைய ஆண்டவரே ஒரு ஜெப ஆவி இந்த நேரத்தில் ஊற்றப்பட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறப்பின் வாயில் நின்றது போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்கள் குடும்பத்திற்காக, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக திறப்பில நிற்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நேரத்தில் நீ தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாருடைய சிரசிலும் ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக ஜெபிக்கிற வேளையிலேயே கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாருடைய சிரசிலும் இறங்கி வர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தங்கள் பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்களாய் ஒவ்வொருவரை கர்த்தரில் மாற்றுவீராக. தங்கள் பிள்ளைகளுக்காக திறப்பில் இருக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. தங்கள் பிள்ளைகளுக்காய் அழுது புலம்புகிற பெற்றோர்களாய் கர்த்தர் எல்லா பெற்றோர்களையும் இன்றைக்கு நீர் மாற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தங்கள் பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்கி உபவாசத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் ஒவ்வொருவரை இந்த நாட்டில் நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி கேட்கிறோம் அப்பா. எல்லாருக்குள்ளேயும் ஒரு பாரமுள்ள இருதயம் இன்றைக்கு உண்டாவதாக. எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவரே தங்கள் பிள்ளைகளை குறித்த கரிசனை உள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் இன்றைக்கு நீர் வைக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது எல்லா பெற்றோர்கள் மேலும் இறங்கி வருவதாக சொல்லி கேட்கிறோம் அப்பா. எரேமியாவுக்குள் இருந்த அந்த கண்ணீரின் அபிஷேகத்தை ஒவ்வொருவர் மேல் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமையின் கரம் இப்பொழுது இறங்கி வருவதாக. ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் அபிஷேகத்தை நிரப்புவீராக. ஜெபிக்கிற வேளையிலேயே கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருடைய சிரசிலும் நீர் இறங்கி வர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுதே அன்றே தங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறவர்கள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலிருந்து தங்கள் குடும்பத்திற்காக, தங்கள் பிள்ளைகளுக்காக அன்றே இன்னும் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் ஒவ்வொருவரை கர்த்தர் மாற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் தாய்மார்களை அன்றே அதிகாலையில் தட்டி எழுப்புவீராக. ராக்காலத்தில் தட்டி எழுப்புவீராக. நடு ஜாமத்தில் கதை தட்டி எழுப்புவீராக. ஜெபிக்கிற ஜனம் அன்றே ஒரு சேனையை கர்த்தர் எழுப்ப வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா.
ஜெபிக்கிற சகோதரிகளை கர்த்தர் எழுப்புங்க, ஜெபிக்கிற தாய்மார்களை கர்த்தர் எழுப்புங்கப்பா, ஜெபிக்கிற வாலிபர்களை கர்த்தர் இந்த நாட்டில் நீங்க எழுப்ப வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு சேனை இன்றைக்கு எழுப்பப்படுவதாக சொல்லி கேட்கிறோம் அப்பா. அன்றே உங்க சமூகத்துல ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு பாரத்தோடு தங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற அன்றே அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பீராக. அந்த ஜெபங்களுக்கு பதில்கள் வருவதாக, கூக்குரலுக்கு பதில்கள் வருவதாக. உங்களுடைய பிள்ளைகளுடைய சமூகத்தில் சொல்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு குடும்பங்களிலே மாற்றங்களை கர்த்தர் கொடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பிள்ளைகளுடைய இருதயங்கள் மாறட்டும், எல்லா பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்க்கைகள் மாறட்டும் சொல்லி கேட்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவரே சாட்சிகளான பதில்கள் உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்க கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய கிரியைகளை செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, ஜெப ஆவியை எங்கள் மேல் ஊற்றி இருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இனிமேல் நாங்கள் அசதியா இராதபடி எங்கள் தலைமுறையை மீட்கிற இந்த பணியிலே தீவிரமாயும் வேகமாயும் இறங்கி கிரியை செய்ய மோசே எப்படி திறப்பில் நின்றாரோ அதுபோல நாங்களும் திறப்பில் நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய போகிறதற்காக நன்றி அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்வீராக, ஆசீர்வதிக்கப்பா ஆண்டவரே, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நாம் நினைக்கிறோம் அநேகர் கூடி ஜெபித்தால் தான் விடுதலை என்று. இங்கே பார்த்தால் ஒரே ஒரு மனுஷன், அந்த ஒரு மனுஷன் தேவ கோபத்தை நிறுத்துகிறார். நீங்கள் கலங்கக்கூடாது, ஐயோ என் வீட்டில் இப்படி இருக்கிறது, நான் எப்படி ஜெபிக்க போகிறேன் என்று. உங்கள் ஒரு ஜெபம் போதும். இதே சங்கீதத்தில் இன்னொரு வசனம் என்னை அதிகமாய் தொட்டது. அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 28, 29, 30 படிக்கலாமா? அவர்கள் பாகால் பேயோரை பற்றி கொண்டு ஜீவன் இல்லாதவைகளுக்கு இட்ட பலிகளை புசித்து தங்கள் கிரியைகளினால் அவருக்கு கோபம் ஊட்டினார்கள். ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது. அப்பொழுது பினெகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது பினெகாஸ் எழும்பி நின்று நியாயம் செய்தான், அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. மோசே எழும்பி நின்று ஜெபிக்கிறார், பினெகாஸ் எழும்பி நின்று நியாயம் செய்கிறார். கர்த்தர் தேடுகிறது ஒரே ஒரு நபரைத்தான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இணைப்பில் இணைந்திருக்கிற அல்லது யூடியூபிலே இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் எழும்ப வேண்டும், திறப்பிலே நிற்க வேண்டும். ஒரு மோசையை போல, ஒரு பினெகாசை போல தேவன் உங்களை எழுப்ப விரும்புகிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் பகுதியில் இருக்கிற உங்கள் நண்பர்கள், உங்கள் அயலகத்தார், சபையில் உள்ள சில குடும்பங்களை இணைத்துக் கொண்டு நீங்கள் வேறு எதுவும் செய்ய போகிறதில்லை. வாரத்தில் ஒரு முறை ஒரு நாள் கூடி ஜெபிக்க போகிறீர்கள். ஒருவேளை நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் நீங்கள் உங்கள் இடத்திலே ஒரு ஜெபக்குழுவை துவக்க வேண்டும் என்று நினைத்தால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். திரையில் காணுகிற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்புங்கள். நாங்கள் இப்படி ஒரு அடுத்த தலைமுறைக்காய் ஜெபிக்க போகிறோம் என்று. இல்லை என்றால் திரையில் காணுகிற இமெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் இடத்திலே ஒரு ஜெபத்தை துவங்க போகிறோம் என்று உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை நாங்கள் தருகிறோம். வேகமாய் தீவிரமாய் அந்த வாதை நிறுத்தப்பட வேண்டும் என்று மோசே போய் நின்று வேகமாய் நின்று ஜெபித்தார். வேகமாய் நின்று ஆரோன் அங்கே பரிகாரம் செய்தார். இது வேகமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு காலம், மௌனமாயிருக்கிற காலம் அல்ல. ஆகவே 3 குடும்பங்கள், 4 குடும்பங்கள், 3 ஸ்திரீகள், 3 புருஷர்கள், 4 வாலிப பிள்ளைகள் போதும் இந்த ஜெபத்தை துவங்குவதற்கு. உங்களுக்காக இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். இந்த மாதத்தில் அல்லது வருகிற மாதத்தில் நீங்கள் உங்கள் பகுதியிலே ஒரு அடுத்த தலைமுறைக்காய் ஜெபிக்கிற ஜெபக்குழுவை துவங்குங்கள். தேவன் உங்கள் பகுதிகளில் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவார். வசனம் சொல்கிறது, அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. கர்த்தர் கிரியை செய்வார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். Thank you, Father. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, சொல்லப்பட்ட காரியத்தை ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் ஒரு மனுஷன் எழும்பி ஆண்டவரை நியாயம் செய்து ஜனங்களுக்குள் இருந்த வாதை நிறுத்தப்படுவதற்கு கர்த்தாவே ஆண்டவரை அவன் அந்த அபிஷேகம் கர்த்தாவே கிரியை செய்ததே அப்பா. இந்த நாட்களே இது போன்ற கர்த்தாவே வாலிபர்கள் எழும்ப வேண்டுமே அப்பா, பிள்ளைகள் எழும்ப வேண்டுமே அப்பா. ஜனங்களுக்குள்ளே இருக்கிற வாதைகள் நிறுத்தப்படுவதற்கு கர்த்தாவே விசேஷமான அபிஷேகம் பெற்ற வாலிபர்களை கர்த்தர் எழுப்புவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா.
ராஜா ஜனங்களுக்குள் இருக்கிற கர்த்தாவே அப்பா கஷ்டங்களையும் துன்பங்களையும் கண்டு ராஜா அடையாளங்களை கண்டு சத்துருவின் போராட்டங்களை எல்லாம் அடையாளம் கண்டு ஐயா பிறப்பிலே நிற்கத்தக்கதான வாலிபர்களை தேசத்திலே கர்த்தர் எழுப்புவீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம்பா, உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே இப்பொழுதும் கர்த்தாவே ஆம் தகப்பனே வாலிபர்கள் கர்த்தாவே கூட்டம் கூட்டமாய் எழுப்பி கர்த்தரண்டை வருவதற்கு ராஜா இது போன்ற அடுத்த தலைமுறையான ஜெபங்கள் ஆண்டவரே தேசமெங்கும் நடத்தப்படுவதற்கு கர்த்தாவே அப்பா ஆத்துமாக்களை கர்த்தர் எழுப்புவீராக, ஜெப குழுப்புகளை கர்த்தர் எழுப்புவீராக, பெற்றோர்களை கர்த்தர் எழுப்புவீராக, சபை மக்களை கர்த்தர் எழுப்புவீராக, சபை போதகங்களை கர்த்தர் எழுப்புவீராக. ஆண்டவரே பட்டணங்களில் எல்லாம் இது போன்ற ஜெபங்கள் எழுப்பட்டும் ஐயா, கிராமங்களில் எல்லாம் இது போன்ற ஜெபங்கள் எழுப்பட்டும் ஐயா, முழு உலகத்திலும் ராஜா ஆண்டவரே இது போன்ற ஜெபங்கள் எல்லாம் எழுப்பி கர்த்தாவே தேசத்தை கர்த்தருக்கு சொந்தமாக்கும்படியாய் வாலிபர்களை கர்த்தர் பக்கம் திருப்பும்படிக்கு கர்த்தாவே கிருபை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா. ஒரே ஒரு எஸ்தர் எழுப்பினார் தன் முழு குலத்தையும் ஆண்டவரே ஆம் தகப்பனே ரட்சிக்கப்படுவதற்கு ராஜா அது ஒரு பெண் கர்த்தாவே ராஜ சமூகத்திலே போய் நின்றாள் ஐயா தகப்பனே. அது போன்ற தகப்பனே ஆண்டவரே இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதற்கு ராஜா எஸ்தர்கள் போன்ற ஆண்டவரே பெண் பிள்ளைகள் எழுப்பட்டும் ராஜா, எழுப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் ரட்சிப்பும் சகாயமும் வேறே ஒரு இடத்திலிருந்து எழுப்பும் என்று சொல்லி ஆண்டவரே மோசேக்காய் எச்சரித்தது போல கர்த்தாவே இந்த நாட்களிலே மௌனமா இல்லாதபடிக்கு ராஜா எழுப்பட்டும் ராஜா, வாலிபர்கள் எழுப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற வாலிபர்களை தடுத்து நிறுத்தி கர்த்தாவே ஆம் ராஜா ஓமாண்டை இழுத்துக் கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இது போன்ற ஜெபங்கள் எல்லாம் கர்த்தாவே எங்கள் வாலிபர்கள் கர்த்தாவே வாழ்க்கையிலே பெரிய ஆவிக்குரிய மாற்றத்தை உண்டாக்கும்படிக்கு ராஜா ஜெபங்கள் ஆண்டவரே தேசம் எங்கும் ஆண்டவரே அப்பா ஒளிபரப்பு செய்யப்படும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கூட்டம் கூட்டமாய் எழுப்பி கர்த்தாவே சிறு குழுக்களாக எழுப்பி ஜெபங்களை நடத்தும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்படிப்பட்டதான தாகமும் அப்படிப்பட்டதான அபிஷேகம் இந்த நாட்களிலே ஆண்டவரே தேசமெங்கும் ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஜெபங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற சகல சத்துருவின் வல்லமைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ராஜா நாங்கள் கடிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஜெபத்திற்கு விரோதமாய் ஆண்டவரே ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்புகிற சத்துருவின் போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அந்தமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஜெப ஆவி ஊற்றுங்கப்பா ஆண்டவரே, வாலிபர்கள் மேலே ஊற்றுங்கப்பா. கூட்ட வாலிபர்களை கர்த்தர் எழுப்புங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. இந்த ஜெப குறிப்புகளை எல்லாம் ஆண்டவரே வைத்து எங்கெல்லாம் பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே யாரெல்லாம் இது போன்ற ஜெபங்களிலே வைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ இந்த ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. வாலிபர்கள் எழும்பி கர்த்தாவே தேசத்தை உமக்கு சொந்தமாக்கும்படிக்கு நெருக்கட்டும் அப்பா ஆண்டவரே. ராஜாக்கள் முன்பதாக ஆண்டவரே எழும்பி நின்று சவால்களை விடுகிற வாலிபர்களை தேசத்திலே கர்த்தர் எழுப்புவீராக. கர்த்தருக்காக வைராக்கியமுடைய வாலிபர்களை கர்த்தர் எழுப்புவீராக ஆண்டவரே. தன் குலத்துக்காக ஆண்டவரே திறப்பிலே நிற்கத்தக்க ஆண்டவரே தேசத்திலே பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்டதான அபிஷேகம் ஆண்டவரே வாலிபர்கள் மேல் இந்த நாட்களிலே ஊற்றுங்கப்பா. இப்படிப்பட்டதான வாஞ்சியும் விருப்பத்தையும் தரிசனங்களை வாலிபர்கள் மேலே கர்த்தர் போடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அக்கினியாய் வாலிபர்களை எங்கும் தேசமெங்கும் கர்த்தர் கொண்டு செல்வீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. பூமியின் மீது அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்று சொன்னீரே. நீர் விரும்பின அக்கினியை தேசம் எங்கும் இருக்கிற பட்டணங்கள் எங்கும் இருக்கிற வாலிபர்கள் மேலே கர்த்தர் போடுவீராக என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேல ஒரு ஜெப ஆவியை ஊற்றிருக்கிறார், ஜெப அபிஷேகத்தை ஊற்றிருக்கிறார். என் வார்த்தையை ஒருவேளை சில ஊழியர்கள் நீங்கள் கேட்பீர்கள் என்றால் உங்களை நான் அன்பாய் கேட்கிறேன். நீங்கள் ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தின் தலைவராக இருக்கலாம், ஒரு சபையின் போதகராக இருக்கலாம், ஒரு ஊழியத்தின் ஸ்தாபகராக இருக்கலாம். உங்களுக்கு அன்போடு கூட நான் கேட்கிறேன், உங்கள் ஊழியத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காகவும் எழும்ப போகிற அடுத்த தலைமுறைக்காகவும் நீங்கள் திறப்பில் நிற்க வேண்டும். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயரை நீங்கள் கூட உங்கள் ஊழியத்தில் துவங்குங்கள். வாரம் ஒரு முறை ஒரே ஒரு மணி நேரம் உங்கள் ஊழியத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளின் பெயர்களை எழுதி வைத்து ஜெபியுங்கள். சபையில் உள்ள பிள்ளைகளின் பெயர்களை எழுதி வைத்து ஜெபியுங்கள். உங்கள் பட்டணத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபியுங்கள். முழு உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபியுங்கள். கடைசியாக ஒரே ஒரு ஜெப குறிப்பு, இந்த பைபிள் கால்ஸுக்கு தேவன் தந்த இந்த தரிசனம் நிறைவேறும்படியாய் ஜெபம் பண்ணுங்கள். அன்றைக்கு மோசே திறப்பில் நின்றார், பினகாஸ் எழும்பினார், நியாயம் செய்தார், பெரிய ரட்சிப்பு உண்டாயிற்று. கடைசியாக ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். இந்த சங்கீதம் எப்படி முடிகிறது? 40
ஞானத்தினால் அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். என்ன அற்புதமான தேவன்! ஜெபத்தை கேட்டு சிறைப்பிடித்தவர்கள் இறங்கும்படி செய்தார். இஸ்ரவேலருக்கு ஒன்று எகிப்திலே ஒரு சிறையிருப்பு, மகா பெரிய சிறையிருப்பு. மற்றொன்று பாபிலோனிலே சிறையிருப்பு, 400 வருஷ சிறையிருப்பு, 70 வருஷ சிறையிருப்பு. ரெண்டிலும் இருந்து கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி விடுவித்தார். உங்கள் பிள்ளைகளை விடுவிப்பார், நம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பார். இந்த ஜெபம் அழகாய் முடிகிறது. பின்னாக கர்த்தரை ஸ்தோத்திரத்தோடு முடிக்கிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமென் அல்லேலூயா என்பார்களாக. நீங்களும் ஒரு நாள் கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி ஆமென் அல்லேலூயா என்று துதிக்கப் போகிறீர்கள். உங்கள் குடும்பங்களில் விடுதலை உண்டாக போகிறது. உங்கள் குடும்பத்தின் விடுதலைக்காக ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, சொல்லப்பட்ட அந்த விசேஷ குறிப்பை எங்களுடைய விடுதலை நாயகனே நோக்கி பார்க்கிறோம். குடும்பத்தை கர்த்தர் வரிசையாக நோக்கி பார்க்கிறோம். ஒரு விடுதலைக்காக நாங்கள் ஏங்கி தவித்து நிற்கிறோம் ஆண்டவரே. குடும்ப சூழலை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், இக்கட்டுகளை அறிந்திருக்கிற தேவன், நெருக்கங்களை அறிந்திருக்கிற தேவன், உபத்திரங்களை அறிந்திருக்கிற தேவன். கர்த்தர் வரிசையாக குடும்பங்களை கண்ணோக்கி பார்த்து நீ மனதுருகும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. இரக்கமுள்ள தேவனே, மனதுருக்கமுள்ள தேவனே, நீர் இறங்கி வந்து குடும்ப சூழலை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் விடுதலை நாயகனே, எங்களை விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த இக்கட்டிலிருந்து எங்களை தப்புவிக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பலவீனங்கள் கட்டுகள் எல்லாம் மாறட்டும் அப்பா. உபத்திரங்கள் எல்லாம் மாறட்டும் அப்பா. குறைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகள் எல்லாவற்றையும் உடைப்பீராக. சத்துரு பிடியிலிருந்து குடும்பங்களை மீட்டு எடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை எங்கள் குடும்பங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளிலே எங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. மன விருப்பங்களை நிறைவேற்ற கர்த்தர் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலானவர்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிறோம் அப்பா. உண்மையே சார்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் இளைப்பாறி கொண்டிருக்கிறோம் அப்பா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நிச்சயத்தோடு, நம்பிக்கையோடு, உறுதியோடு நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் குடும்பமாக இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் இந்த நாளிலே எங்களை விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. சத்துரு வெட்கப்பட்டு போகணும் அப்பா. எந்த இடத்தில் நாங்கள் தலை குனிந்து நின்றோமோ அதே இடத்தில் தேவனைகளை தலை நிமிர செய்கிறாங்க. சாட்சியாக நிறுத்த போவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போவதற்காக ஸ்தோத்திரமாக எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி கிரியை செய்த இஸ்ரவேலின் தேவனை இன்றைக்கு நாங்களும் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஆவிக்குரிய இஸ்ரவேலராகி எங்கள் வாழ்க்கையில இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் வாழ்க்கையில என்ன சிறையிருப்புகள் இருக்கிறதோ, என்னென்ன சிறையிருப்புகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா. குடும்பங்களுக்கு இருக்கிற பிணக்குகள், குடும்பத்துக்குள் இருக்கிற பிசாசின் போராட்டங்கள், சத்துருடைய வலைகள் ஆண்டவரே, எல்லா விதமான கண்ணீரின் அனுபவங்கள், உடல் ஆண்டவரே உபத்திரவங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்களாகிய எல்லா சிறையிருப்புகளும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வல்லமையுடையவர், மகிமையானவர்களை செய்யப்பா. இந்த நாட்கள் விடுதலையின் நாட்களாய் மாறுவதாக. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விடுதலை, ஒவ்வொரு வீட்டுக்கும் விடுதலை. ஒரே ஒரு குடும்பம் கூட எகிப்தில தங்கலையே ஆண்டவரே. எல்லா குடும்பமும் புறப்பட்டார்களே, அதே போல உங்க பிள்ளைகளுக்கும் ஒரு மகா பெரிய புறப்பாடு உண்டாவதாக என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. இப்பொழுதும் கண்ணீரோடு பாரத்தோடு இணைப்பிலே ஆண்டவரே லைவ் சாட்ல என்னென்ன ஜெப குறிப்புகள் எழுதி அனுப்பி கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு ஜெப குறிப்பிற்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தேவைக்காய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுதப்படுகிற ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கும் ஆமென்றும் ஆமென் என்று பதில் உண்டாவதாக. இந்த சங்கீதம் எப்படி ஆமென் அல்லேலூயா என்று முடிகிறதோ அதே போல உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில உம்மை உயர்த்துகிற துதியும் கொண்டாடுகிற ஆராதனையும் உண்டாக போகிறதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் மனதார வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றேன். ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் உடைய கிருபைகள் தங்கட்டும் என்று சொல்லி
ஜெபிக்கிறேனப்பா. கர்த்தர் கரம் பிடித்து நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய விடுதலையை கொடுப்பார், பெரிய ரட்சிப்பை கொடுப்பார். நிச்சயமாகவே சிறையிருப்பிலிருந்து ஒரு சிறை மீட்பு உண்டாகும். உங்கள் கண்ணீர் களிப்பாக மாறும். தைரியம் கொள்ளுங்கள். இந்த ஜெபத்திலே தொடர்ந்து அடுத்த வாரத்தில் உங்களை சந்திக்க அவளோடு கூட இருக்கிறோம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் பெயர்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப விரும்பினால் லைவ் சாட்டில் அனுப்பலாம். இல்லை என்றால் திரையில் காணுகிற போன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளையும் இந்த இணைப்பிலே நாங்கள் இணைத்து அவர்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேறு தேசத்திலிருந்து இணைப்பில் இணைந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயர் துவங்க வேண்டும் என்றால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பதிலுக்காய் அவளோடு காத்திருக்கிறோம். அடுத்த வாரத்தில் உங்களை சந்திக்க அவளோடு இருக்கிறோம். அதுவரைக்கும் தேவ கிருபை உங்களோடு கூட உங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.